விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சு. நீயே போய் பார்த்துட்டு வந்தியா? ஆமாங்க எஜமா, நான் விருந்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கொடுத்த மெனு எல்லாம் வந்து இப்போவே தயாராக இருக்குது. என்னென்ன ரெடி பண்ணியிருக்கா சொல்லு. மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, கோலா உருண்டை, சிக்கன் 65, காடை வறுவல், அப்புறம் திராட்சை ரசம், இன்னும் விருந்தினர்கள் வந்து உட்காரதுக்கு சோஃபா செட்டு எல்லாமே தயாராக இருக்குங்கய்யா. பாபிக்கு விட்டுட்டியா? ரெடி பண்ணியா இல்லையா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிருக்கியா? சரி, விருந்துக்கு அழைத்தவர்களை எல்லாம் போய் கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா, நீங்கள் அழைப்பு ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கேன்ப்பா, போயிட்டு வா. சரிங்க ஐயா, அப்போ நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். இதோ இப்போவே வந்துடுறீங்க. அம்மா, எஸ்தர் அம்மா. யார் அது? எஸ்தர் அம்மா, நான் டேவிட் வந்திருக்கேம்மா. டேவிட்டா? வாப்பா வாப்பா. அம்மா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு எங்கள் எஜமான் வந்து விருந்துக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரே உங்களுக்கு. அப்படியா? ஐயோ, மறந்தே போயிட்டேனே. ஐயோ, என்னங்கம்மா இப்படி சொல்கிறீங்க? சரி, இப்போ என்ன செய்யணும்? இப்போ விருந்து ஆயத்தமாக இருக்குது. ஐயா உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார். ஐயோ, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. ஏங்கம்மா இப்படி சொல்கிறீங்க? இன்னைக்கு தான் இன்ஜினியரை வர சொல்லியிருக்கேன். வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. தலைக்கு மேலே வேலை, ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா. பரவாயில்லம்மா, உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு மணி நேரம் வந்துட்டு போங்க. ஐயோ, என்னப்பா அப்படி பிடிவாதம் பண்ணுற? வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல. இல்லைம்மா, விருந்தெல்லாம் ஆயத்தமாக இருக்குது. அங்கே எஜமான் ரொம்ப வருத்தப்படுவார். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் விருந்தெல்லாம். எனக்கு இன்னைக்கு முக்கியமாக தலைக்கு மேலே பயங்கரமாக வேலை இருக்குது. நீ போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாப்பா, பார்த்துக்கலாம். நான் எஜமான்ட்ட என்னன்னு சொல்கிறது? என்ன சொல்கிறது? வீடு கட்ட போகிறாங்கன்னு சொல்லு, வேற என்ன சொல்ல முடியும்? சரிங்கம்மா சரிங்கம்மா, நீங்கள் கோவப்படாதீங்க. நான் போயிட்டு நான் ஐயாட்ட அப்படியே சொல்லிடுறேன். சரி, நம்ம நீ அடுத்த ஆளை போய் பார்க்கலாம். யாரு? டேவிட்டா? ஆமாப்பா. என்னப்பா? அம்மா, என்ன விருந்துக்கு வரணும் மறந்துட்டீங்களா? இன்னைக்கா விருந்து? ஆமாங்கம்மா. அச்சோ, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னம்மா? முக்கியமான நாள் எனக்கு. அப்படிங்களா? ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. என்ன சொல்றீங்க? நான் இன்னைக்கு கார் வாங்க போறேன். அப்படிங்களா? சரிங்கம்மா, சந்தோஷமான விஷயம்தான். விருந்துக்கு வந்துட்டு கார் வாங்க போங்களேன். ஆஹா, கார் வாங்கிட்டு நான் லாங் ட்ரிப்பு ஒன்று போக போகிறேன். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி போக போகிறேன். இன்னைக்கு சான்ஸே இல்லைப்பா. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? எஜமான் கேட்டால் வருத்தப்பட போகிறாரே. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வரக்கூடாதுங்களா? சான்ஸே இல்லை. நான் ஐயா கிட்ட என்ன சொல்கிறது? முடியாதுப்பா. சரிங்க, ஐயாட்ட சொல்லிடுங்க. சரிங்கம்மா, நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். என்ன எல்லாரும் இப்படியே சொன்னால் எப்படி? நான் எப்படி போய் எஜமான் கிட்ட சொல்ல போகிறேனே தெரிலையே. சரி, அடுத்த ஆளை போய் பார்க்கலாம். அடுத்த ஆளாவது வர்றாங்களா என்னன்னு தெரியலை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, போவோம். டார்லிங், அத்தான், உன்னுடைய அப்பா அம்மா ஒரு தீர்க்கதரிசி. எப்படித்தான் சொல்கிறீங்க? உனக்கு நீ எவ்வளோ பெரிய ஒரு அழகு தேவதன் தெரிஞ்சு உனக்கு நீ பிறக்கும் போதே ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அத்தான், நீங்கள் என்னை ரொம்ப புகழாதீங்க தான். உங்கள் நேரத்தால் நான் ரொம்ப மயக்கமாகிறேன். கிளிங் கிளிங். அவன் இந்நேரத்தில் பெல் அடிச்சிட்டு இருக்கிறவன். கிளிங் கிளிங். எவ்வளோ நேரமா அடிக்கிறேன்? என்னதான் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள? ஒன்று நினைச்சா கிளிங் 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 கிளிங். பெல் அடிச்சுட்டே இருக்கத்தான், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. டார்லிங், ஒரு 2 நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். யாருப்பா அது? அண்ணே, சாலமோன் அண்ணே. நான் தான் டேவிட்டு. டேவிட்டு, என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. என்னங்கண்ணே, நீங்க விருந்து இருக்கு மறந்துட்டீங்களா? ஐயோ, நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறேன்யா. நான் வர முடியாதியா? என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மணி நேரம் எங்களுக்காக தள்ளி வச்சுட்டு வாங்கண்ணே. டேவிட்டு, நேத்து தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, உனக்கு தெரியும்ல? தெரியும்ண்ணே. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்யா, டைட் ஸ்கெட்யூல்ல இருக்கிறேன் நான். பரவாயில்லங்கண்ணே, ஒரு மணி நேரம் விருந்து எல்லாம் ஆயத்தமா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. என் பொண்டாட்டி என்னால தனியா விட்டுட்டு வர முடியாதியா? சரிங்கண்ணே, நீங்க உங்க மனைவியும் கூட கூட்டிட்டு வாங்க. நோ 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 நோ, என் பொண்டாட்டி உலக அழகி. அவளை இந்த பார்த்து ஊரே பார்த்து கண்ணு வச்சிரும். நீ வேற அவளவே வெளியில கூட்டிட்டு வர சொல்ற. அதெல்லாம் முடியாது. இவன் சீனுக்கு வேற அளவே இல்லாம இருக்கே. டேவிட்டு, இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த படுகொலியில எல்லாம் நான் விழுகல மாட்டேனே. தம்பி, அது அப்புறம்.
இப்போ அது நல்லா இருக்கும் சரியா? அண்ணனோட ஃபீலிங்ஸ் உனக்கு கல்யாணம் ஆகல, அதனால புரிய மாட்டேங்குது. ஐயோ எனக்கு புரியவே வேணாம். இப்போ நீங்க விருந்துக்கு வரீங்களா வரலையா? இல்லையா, நான் இன்னைக்கு வரல, ரொம்ப வேலையா இருக்கேன்னு அத்தான், உங்க ஐயா கிட்ட சொல்லி அத்தான். இத வந்துட்டேன் டார்லிங், இத வந்துட்டேன் அண்ணன், ஒரு நிமிஷத்துல அத்தான் வந்துடுறேன். புரியுதா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. போங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அத்தான் சொத்தான்ட்டு பெரிய உலக அழகி, காணாததை கண்டவன் வந்துட்டியான். ஐயாட்ட போய் என்ன சொல்ல போறேனே தெரில. சரி, கடைசியா இருக்கிற ஒரு ஆளையாவது போய் பார்த்துட்டு வருவோம். அம்மா சாராம்மா, அம்மா சாராம்மா. ஹாய் டேவிட், சொல்லியா? என்னங்கம்மா விருந்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? போலாங்களா? நீ வேற, நான் எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், நீ எதுக்கு இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற? என்னங்கம்மா பிஸ்னஸ் கிடக்கட்டும், அது நீங்க தினம் பார்க்கறது தானே. வாங்க. ஒரு நிமிஷம் இரு, கால் வருது. ஹலோ. அந்த வராத காலை எப்பதான் எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாளோ. 1 crore அமௌண்ட் வரணுமே, டெபிட் ஆயிடுச்சாயா? சீக்கிரம் பண்ணியா? ஏன் அவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிற? அம்மா அம்மா இந்த ஏரியா ஒரு நிமிஷம், இந்த அம்மா தொந்தரவு வேற தாங்க முடியல. ஒரு நிமிஷம் ஏரியா, என்ன யாரு பண்ணிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அம்மா நீங்க விருந்துக்கு வரீங்களா வரலையான்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பரவாயில்ல. நேரம் சாப்பாடு போட்டுருவேன், மற்ற நேரம் என்னையா பண்றது? அம்மா ஒரு நேரம் சாப்பாடு இல்ல, அது எங்க எஜமான் உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. நாங்களே ஆயத்தம் பண்ணிக்கிறோம், அதை நீ பாத்துக்கோங்க, உங்க விருந்து நீங்களே பாத்துக்கோங்க. அப்ப எஜமான்ட்ட என்னம்மா சொல்றது? சொல்லு, என்னென்ன காரணம் சொல்லணுமோ சொல்லிக்க, நீயே சொல்லு. சரி போங்க. வரேன் டேவிட்டு. ஐயோ இவன் பெரிய இவன் பிசினஸ்ல தீய கொளுத்தி போட. சரி நம்ம போய் எஜமான் கிட்ட போய் ஏதாவது சொல்லுவோம். என்ன சொல்ல? என்ன டேவிட் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க, என்னாச்சு? ஐயா கொஞ்சம் வருத்தமான விஷயங்கய்யா. எல்லாரும் நான் போய் கூப்பிட்டேன், யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்கய்யா. என்ன காரணம்? ரூத் அம்மா அவங்க பொல்லாத அதிசயமான வீடு கட்டுறாங்களாம். ஊர் உலகத்தில் யாரும் வீடே கட்டலை பாருங்க, நான் வீடு கட்டுறேன் அதனால விருந்துக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்தர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பொல்லாத டப்பா கார் வாங்கியிருக்காங்களாம். அந்த காரை எடுத்துக்கிட்டு ஊர் சுற்ற போகிறாங்களாம். இந்த சாலமோன் இருக்கான்ல, பேருக்கு ஏற்ற மாதிரியேவும் பொண்டாட்டி மயக்கத்தில் திரியிறியான். அதனால இவங்க சாராள் அம்மாவுக்கு என் கூட பேசின ஒரு நிமிஷத்துலேயே அவங்களுக்கு 1 கோடி நஷ்டமா, அதனால வர முடியாதுன்ட்டாங்க. அப்படியா? அழைத்த அழைப்புக்கு அவங்க வராமல் போயிட்டதுனாலையும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதனாலையும் எந்த நாளுமே அவங்களால என்ன செய்ய முடியாது, விருந்தில் கலந்து கொள்ள முடியாது. இந்த சாலமோன் என்ன புதுசாக பெரிய அழகி உலக அழகிய கல்யாணம் பண்ணிட்டேன்னு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களாம். என்ன மனைவி அப்படி என்ன அதிசயமா? அழைத்த எஜமானுக்கு கூட பயப்படாம இந்த ரூத் அம்மா புதுசாக கார் வாங்கியிருக்கான். ஊர் உலகத்தில் ஒருத்தரும் கார் வாங்கலை, காரில் யாரும் போகலை வரல. இவங்க லாங் ட்ரிப் போகிறாங்களாம். என்ன ஒரு அக்கப்போரா இருக்குது இந்த அம்மா. என்னடா இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னமோ பெரிய அம்பானி அதானி மாதிரி செல்ல காதில் வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். எந்த கோடிக்கு போகிறாங்கன்னு தெரியல. என்ன இதெல்லாம் ஒரு அக்கிரமாக இருக்குது. இப்படி தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத இவங்கெல்லாம் எந்த நாளுமே என்ன செய்ய முடியாது, ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள தகுதி இல்லாத போயிட்டாங்க. அதனால நீ என்ன செய்யற டேவிட், வீதிகள்லையும் தெருக்கள்லையும் போய் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் ஏழைகளையும் உடனே அழைத்து கொண்டு வா. சரிங்கய்யா, இப்பொழுதே போய் கூட்டிட்டு வந்துடுறீங்க. மம்மி டாடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அம்மா அம்மா இருங்க ஒரு நிமிஷம். சொல்லி சாமி, உன்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு குடி சாமி. இரு சாமி, நான் உனக்கு கொடுக்க வரல சாமி, உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் சாமி. விருந்துக்கு எங்க எஜமான் விருந்து கொடுக்கறாரு சாமி. சாமி நீ எனக்கு சோறு போடுற? ஆமா சாமி, சோறு போடுறோம், வாங்க சாமி எல்லாரும் வாங்க. ஏய் லீலா ஷீலா மீலா, நமக்கு சாமி சோறு போடுது. எந்திரி எந்திரி வர எந்திரி எந்திரி. எங்க எஜமான் வீடு தெரியும்ல உங்களுக்கு? எந்த எஜமான் சாமி? எங்க ஆபிரகாம் எஜமான் வீடு தெரியும்ல? அந்த சாமி வீடா? ஆமா ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க. ஏய் ஷீலா நில்லிடி, நானும் வரேன். வா வா. சாமி நீ எனக்கு சோறு போட்டுருக்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். அழைத்த அழைப்பை ஏற்று வந்த உனக்கு மகாராஜா அரண்மனையில் இங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிற விருந்தை நீ உண்டு களிப்போடு செல்லலாம். இன்னும் இடம் இருக்கு. எஜமான் நீங்க சொன்ன மாதிரி கூட்டி வந்துட்டேன், ஆனா இன்னும் நிறைய இடம் இருக்குதே.
இன்னும் இடம் இருக்கா? நம்ம ஹைவே ரோட்டு பக்கம் போ, மார்க்கெட் எஜமா. ஏரியாவுக்கு போ, சரிங்க ரயில்வே எஜமா. ஸ்டேஷன் போ, பஸ் ஸ்டாண்ட் போ, எல்லா இடங்களிலும் சுற்றி போய் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாற்றையும் இந்த இடம் நிரம்ப அழைத்து கொண்டு வா. சரிங்க எஜமா, அந்த இப்பவே போயிட்டு வரேன் எஜமா. அம்மா அம்மா, நீங்க எல்லாரும் எங்க எஜமானுடைய விருந்துக்கு வரீங்களா? விருந்தா? அந்த வரோம். அந்த வந்துட்டே. வாங்க வாங்க வாங்க. ஐயா ஐயா, எங்க எஜமானுடைய விருந்துக்கு வரீங்களா? வரோம். வாங்க வாங்க. டேவிட், நல்லா எல்லா பதார்த்தத்தையும் எடுத்து வை. சரிங்க ஒரு டிஷ் எஜமா. கூட குறையாம எல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து வை. சரிங்க எஜமா. இந்தாங்க இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க எல்லாரும், நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா. பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுங்க எல்லாரும். சாமி, எங்களுக்கு சோறு போட்டிருக்க சாமி. நீ பல்லாண்டு வாழ்கணும் சாமி, பல்லாண்டு வாழ்கணும். விருந்து வந்த எல்லோரும் ஆனந்த களிப்போட நடனம் ஆடுங்கள், சந்தோஷம் அடையுங்கள். பாட்டை போடல, ஏதோ ஒரு பாட்டு போட சொல்லி. கொண்டாட்டமா இருக்குது. ஒரே குஜாலா இருக்கிறாங்க. டேவிட்டே, டேவிட்டே, இதையா டேவிட்டே, என்னய்யா உங்க முதலாளி வீட்டில் ஒரே கொண்டாட்டமா இருக்குது, என்ன விசேஷம்? நான் வந்து உங்களெல்லாம் கூப்பிட்டேன். நீங்கள்லாம் பெரிய ஆளுக மாதிரி எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொன்னீங்க. அதான் எங்கள் ஐயா வந்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொன்னாரு. இப்போ அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. சரி, நாங்க இருக்க இடத்துல அவங்க இருக்காங்களா? ஐயோ, நீங்கள் எல்லாரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பூமிக்குரியவர்களை நாடினவர்கள், மேலானவர்களை நாடாதவர்கள், புறம்பே போங்கள். நீங்கள் ஆனந்த சந்தோஷத்தோட தேவனுடைய ராஜ்யத்திலே மகிழ்ந்து களி கூறுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்படியே வாரும் என்று எல்லாரும் சொல்லத்தக்க தகுதியை பெறும்படியாக ஒவ்வொருவரும் தேவனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்போதும் கர்த்தருடைய கிருபையிலே நிரம்பினவர்களாக, தேவ ராஜ்யத்துக்கு எப்போதும் தகுதி உள்ளவர்களாக இந்த மகிழ்ந்து களி கூறுகிற இந்த அழைப்பை ஏற்று விருந்துக்கு வந்த பிள்ளைகளை போல நீங்கள் எல்லோரும் மகிழ்ந்து களி கூறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா, பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினா, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினா, ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்.